Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. English சரளமா படிக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், என்னாலயும் இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 15 ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி நம்ம ஒரு 6 ரூல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க ரூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா பிஃபோர் இருக்க எல்லா ரூல்ஸையுமே ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம 8வது ரூல் தான் பார்க்க போறோம். ஸோ 6 ரூல் பார்த்துட்டோம்னு சொல்லியிருக்கேன். 7வது ரூல் இல்லாம ஏன் நீங்க 8வது ரூல் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 7வது ரூல் ஷுவா சவுண்ட். இதை பத்தி நான் டீட்டெயிலா ஆல்ரெடி இப்போ ரீசெண்டா தான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்கையும் நான் வேணா ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. 8வதா இருக்க ரூல் என்ன அப்படின்னா சாஃப்ட் சி, அதே மாதிரி ஹார்ட் சி, சாஃப்ட் ஜி, ஹார்ட் ஜி. அதாவது ஒண்ணுமே இல்ல, சாஃப்ட் சி அப்படின்றது இஸ் இல்லைன்னா இச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சவுண்ட் வரக்கூடிய சீக்கு வரக்கூடிய சவுண்டை தான் நம்ம சாஃப்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் சவுண்டுன்னு போது இக்கு அப்படின்ற சவுண்டு. ஸோ சீக்கு 2 சவுண்ட் இருக்குன்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜியோட சாஃப்ட் சவுண்டு பாத்தீங்க அப்படின்னா இஜ். அதாவது ஜேக்கு என்ன சவுண்ட் கொடுப்போமோ அதே சவுண்டு தான் சாஃப்ட் சவுண்டு. ஹார்ட் சவுண்டு பொறுத்த வரைக்கும் இக்கு இல்ல இக்கு, இக்கு அப்படின்ற மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? தமிழ்ல இதை மென்ஷன் பண்றதுக்கு நமக்கு இந்த கா மட்டும்தான் இருக்கு. ஹிந்தியா இருந்தா அதுல க க அப்படின்ற 2 சவுண்ட் இருக்கு. ஒரு லாங்குவேஜ்ல அப்படி வச்சிருக்காங்க. பட் தமிழ்ல நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒரு கா தான் சொல்லணும். ஆனா அதை உச்சரிப்பை நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட் சியும் ஹார்ட் சியும் எங்க வரும், எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதுக்குமே ரூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா ஓகே இந்த இடத்துல சிக்கு இந்த சவுண்டு தான் கொடுக்கணுன்றதை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் சாஃப்ட் சவுண்ட் எங்க வரும் அப்படின்னா சிக்கு அடுத்தது இ ஐ ஒய். அதாவது இந்த 3 உயிரெழுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஐ ஒய் இந்த 3 எழுத்தும் சிக்கு அடுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சாஃப்ட் சவுண்டு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவே இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, சென்ட். ஸோ இங்க இஸ்ன்ற அந்த சவுண்ட் கொடுக்குறோம், சென்ட். ஆனா இதை எழுதும் போது தமிழ்ல இந்த சாதா நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? சென்ட், சென்ட். அதே மாதிரி சர்க்கஸ், சர்க்கஸ், சைக்ளோன், சைக்ளோன். இங்க எல்லாமே பாருங்க இ ஐ ஒய் இந்த 3 எழுத்து கூட சி வரும்போது இந்த சாஃப்ட் சவுண்ட் நீங்க கொடுக்கணும். இதுவே ஹார்ட் சவுண்ட் எங்க வரும்னா பேலன்ஸ் இருக்க 2 பவல்ஸ் அது கூட சி வரும்போது நம்ம ஹார்ட் சவுண்டான இக்கு சவுண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட், காட் இந்த மாதிரி. ஓகேவா? அப்போ ஓவும் ஏயும் கூட சி சேர்ந்து வந்துச்சுன்னா ஹார்ட் சவுண்டு. மீதி இருக்க 2 பவல் பிளஸ் இதுவே நமக்கு யூ கூட சி வந்தாலுமே நம்ம இக்கு சவுண்டு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சியூடி, கட், கட். இங்கேயும் நமக்கு ஹார்ட் சவுண்டு தான் வரும். அப்போ 5 வவல்ஸ்ல 2 வவல்ஸ் கூட சி வரும்போது இஸ்ன்ற சவுண்டும், மீதி 3 வவல்ஸ் கூட வரும்போது இக்குன்ற சவுண்டு. இந்த 2 வவலும் பாத்தீங்கன்னா இ ஐ தான். இப்போ ஒய் ஏன் வருதுன்னா ஒய்க்கு ஈயோட சவுண்டும் இருக்கு, ஐயோட சவுண்டும் இருக்கு. அது ஒரு பார்ஷியலா நமக்கு வவலாவும் ஆக்ட் ஆகுது அப்படின்றனால நம்ம ஒய்யையும் இதுல ஆட் பண்ணிக்கிட்டோம். இது சி. ஸோ அதே மாதிரி தான் ஜிக்கும். ஜி கூட இந்த எழுத்துக்கள் வரும்போது நம்ம இஜ்ஜு சவுண்டு கொடுக்கணும். இந்த எழுத்துக்கள் வரும்போது இக்கு சவுண்டு கொடுக்கணும். சில வார்த்தைகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. ஏன்னா இந்த ரூல் தான் வரும், ஆனா அதோட சவுண்டை நம்ம மாத்தி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ GIFT இந்த வேர்டை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே அதிகம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு பர்த்டேயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எதா இருந்தாலும் கிஃப்ட், கிஃப்ட் கொடுக்கலையா, கிஃப்ட் இல்லையா. ஸோ இந்த வார்த்தை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இங்க ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜி பாருங்க, ஜி இ ஐ ஒய் இது 3 கூட வந்துச்சு அப்படின்னா அதோட சாஃப்ட் சவுண்டான இஜ்ஜு, அதாவது ஜேயோட சவுண்ட் என்ன கொடுக்குறோமோ அந்த சவுண்டு கொடுக்கணும். ஆனா இங்க பாருங்க ஜி கூட ஐ சேர்ந்து வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம், இக்கு, கீ, கீன்ற சவுண்டு கொடுக்குறோம். அப்போ இந்த வார்த்தைக்கு இந்த ரூல்ல எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது அதிகமா நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு, அதனால சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு அந்த எக்ஸம்ஷன் இருக்கு. மீதி வார்த்தைகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரூல் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இ பாருங்க, ஜி இ ஐ ஒய். ஸோ இங்க ஜெல், அதாவது ஜே சவுண்ட் கொடுக்குறோம் பாருங்க, இஜ்ன்ற சவுண்ட், ஜெல், ஜியான், ஜிம். ஸோ இங்க எல்லாம் ஜிக்கு
சாஃப்ட் சவுண்ட் வருது. அதே மாதிரி ஜிக்கான ஹார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது ஹார்ட் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் இக் சவுண்ட் கொடுக்கணும். கேஸ், கொரில்லா, யோகர்ட் இங்க எல்லாமே ஜிக்கு ஹார்ட் சவுண்ட். அப்போ உங்களுக்கு சியோட சாஃப்ட் சவுண்ட் ஹார்ட் சவுண்ட் புரிஞ்சிருக்கும், ஜியோடதும் புரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எழுதுறதுக்கும் சரி, நமக்கு வந்து படிக்கிறதுக்கும் இந்த பேசிக் ரூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம ஒரு சில வார்த்தைகளோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு படிச்சு கம்பேர் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல பிளாக்ல நான் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் சவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் ப்ளூல இருக்கிறது எல்லாமே சாஃப்ட் சவுண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட்ல இருக்கிறத படிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? இக், ஆ, கே, இட், கேட். கு, இக், குக். கே, ம்ப், கேம்ப். கே, இக், கேக். க, இப், கப். சாரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. காஸ்ட். இக்கு, ஆ, காஸ்ட், காஸ்ட். கோல்டு, கோல்டு. கோம், இது கோம்புன்னு படிக்க கூடாது, கோம், பி வந்து சைலண்ட். கேம், கப், கேபிள். கஃப், கரண்ட், கடல். ஸோ இங்க எல்லாமே பாருங்க கா சவுண்ட், அதாவது இக்கு சவுண்டு தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹார்ட் சவுண்டு. சாஃப்ட் சவுண்டுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. பிரேசஸ், பிரேசஸ். ஃபேஸ், ஜூஸ், ரைஸ், price, city, scent, space, ice, price, voice, I see, celery, circle. ஸோ இங்க எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட் சவுண்டு கொடுக்குறோம். முன்னாடி பார்த்தா அந்த வவல் சொன்ன இல்லையா ரூல், அந்த ரூல் இங்க மேட்ச் ஆகும். நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஹார்ட் சவுண்டான ஜிக்கும் சாஃப்ட் சவுண்டான ஜியோடதையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இக்கு சவுண்ட்ல வருது. கோட், கேம், கொபிள், கேப், க்ளூ, குட், கோ. கிஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா, சாரி கிஸ்ட் இல்ல, இது ஜிஸ்ட் அப்படின்னு படிக்கணும். ஜிஸ்ட், ஏன்னா கீ சவுண்டு கொடுக்கக்கூடாது, ஜே சவுண்டு தான் வரும். ஜிஸ்ட், ஜெண்டில், ஜிம், ஜியாண்ட், ஜெர்ம், ஜெனரல், என்ஜின், நட்ஜ், வேஜ். இஜ்ஜு சவுண்டு முடியுது இங்க, இஜ்ஜு இஜ்ஜுன்னு. ஏஞ்சல், ஹியூஜ், டேஞ்சர், ஏஜ், பிரிட்ஜ். ஸோ இங்க எல்லாமே லாஸ்ட்ல பாருங்க ஜிக்கு வந்து இஜ்ஜு சவுண்டு, அதாவது இட்டு இஜ்ஜு, இஜ்ஜு சவுண்டு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்லேயும் வரும், அதே மாதிரி நமக்கு வார்த்தையில எண்ட்லேயும் வரும், மிடில்லையும் வரும். ஸோ எங்க வந்தாலும் இந்த பேசிக்கான ரூல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில வேர்ட்ஸ்க்கு தான் எக்ஸம்ஷன் இருக்கும். அது எந்தெந்த வேர்ட்ஸ் எக்ஸம்ஷன்ன்றதை நம்ம ப்ரீவியஸ் வந்து 2-3 வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசா வந்து லேர்ன் பண்றவங்களுக்கும் வந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம எல்லா ரூலும் சொல்லி கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் ரெகுலரா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெசன் நீங்க கத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரீட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகல அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட்ல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க இங்கிலீஷை டைப் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபோனிக் சவுண்டோட வரும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க கரெக்டான சவுண்ட்ல அதை சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேர்டை இப்படிதான் நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே கிளியர் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி இவ்வளோ ஈஸியா அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மைண்டுக்கு வரும். சிம்பிளா கத்துக்கலாம், ஈஸியா கத்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸும் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களோட கிட்ஸ்க்கும் டீச் பண்ணுங்க, நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.